இப்படி இறைவன் மீட்பராக அவர் பிறந்து விட்டார். ஆனால் இவர் பேசிய மொழி என்ன? அதுதான் நம்முடைய தலைப்பே. இவர் என்ன மொழி பேசி இருக்க முடியும்? சிறு வயதிலே லூக்காவினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 15, 16, 17 அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழ் பெற்றார். தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. பாருங்க, அவர் கையில கொடுக்கப்பட்டது ஏசாயா தீர்க்க தரிசனம். ஒரு 12 வயது பிள்ளை எந்த மொழியை வாசிக்க முடியும்? தன்னுடைய தாய்மொழியை தான் வாசிக்க முடியும். தன்னுடைய தகப்பன் எபிரிய மதத்தை சேர்ந்தவர், எபிரியம் பேசக்கூடியவர். மரியாள் ஒரு எபிரிய ஸ்திரீ. அவருக்கு பிறந்த பிள்ளை எபிரியத்தில் எழுதப்பட்ட ஏசாயா தீர்க்க தரிசனத்தை 12 வயதில் வாசிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் எபிரியத்திலே பழக்கப்பட்டிருந்தார். இப்படி பழக்கப்பட்டிருந்தவர் மார்க்கினுடைய சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் 41வது வசனத்தில் வாசிக்கும் போது பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? இப்ப அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அவர் சிறு பெண்ணே எழுந்திருன்னு தமிழ்ல சொல்லல, தலித்தாகூமி என்று சொல்லி எபிரியத்தில் தான் சொன்னார். அப்ப அவர் உபயோகித்த வார்த்தை எதுல தான் பேசினாரு? அவர் எபிரியத்தில் தான் பேசுறாரு. இதே மாதிரி மார்க்கினுடைய சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமா? அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை திறக்கப்படுவதாக என்கிற தமிழ் வார்த்தை அல்ல, எப்பத்தா என்கிற எபிரிய வார்த்தை. இப்ப எபிரியத்தில் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவரிடத்தில் பேசினவர்கள் எப்படி பேசியிருப்பாங்கன்னு பாருங்க. யோவானுடைய சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அவளை நோக்கி, தமிழில் இயேசு, அவருடைய உண்மையான பெயர் யாஷுவா, யாஷுவா அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தம். இப்போ மரியாள் திரும்பி பார்த்து ரபூனி என்று சொல்லி அவர் அழைக்கிறார். ரபூனி என்பது எபிரிய சொல். இதை நீங்க ஆர்சி பைபிள்ல பாத்தீங்கன்னா அங்க இப்படி இருக்கும். இயேசு அவரிடம் மரியா என்றார், மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரிய சொல்லுக்கு போதகரே என்று அர்த்தமா அப்படின்னு அங்க கரெக்டா கொடுத்திருப்பாங்க. அது எபிரிய சொல். அவரிடத்தில் பேசினவர்களும் எபிரியத்தில் பேசியிருக்காங்க. இறுதி நொடிகள்ல மத்தேயுனுடைய சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை வாசிக்கும் போது 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சமஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அப்ப அவர் இறுதி நொடிகள் கூட அவர் எதுல தான் பேசினாரு? எபிரியத்தில் தான் பேசினார். இன்னும் அநேக எடுத்துக்காட்டுல சொல்ல முடியும். 1 கொரிந்தியர் 6:22 வாசிக்கும் போது மாரநாதா என்கிற வார்த்தை வருகிறது. அதற்கு ஆண்டவரே வருக என்று சொல்லி அர்த்தம். மார்க் 7:11 நீங்க வாசிக்கிற போது கொர்பான் என்கிற வார்த்தை வருகிறது. அதற்கு காணிக்கை என்று சொல்லி அர்த்தம். மார்க் 11:9